தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி மற்றும் முத்தம்மாள் காலனி பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். Our department basically for disaster management and mitigation, the revenue administration in general. என்னாச்சு சார்? நாங்க முதல்ல போய்க்கிறோம் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. அதான் சார் 10 நாங்க எடுத்துறோம் சார். ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் மழைநீர் தேங்கிய இடங்களை ஆய்வு பண்றாங்க. ஸ்டேட் பேங்க் காலனி தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி மற்றும் முத்தம்மாள் காலனி பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த காட்சிகளை பார்த்தோம். மத்திய குழு ஆய்வுக்கு பின் பேரிடர் மேலாண்மை கூடுதல் ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். தேதியிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பெய்த அசாதாரணமான மிக கனமழை சம்பந்தமான கள ஆய்வுகளை மேற்கொள்ள இன்றைக்கு மத்திய குழுவினர் வந்திருக்கிறார்கள். மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு இந்திய இராணுவத்தை சார்ந்த ஒரு கர்னல் தலைமையிலே 6 நபர்கள் கொண்ட சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன்றைக்கு இங்கே வந்திருக்காங்க. முதல் நாள் இன்று தூத்துக்குடியிலே பல்வேறு இடங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த மாநகர பகுதியில் இருக்கின்ற ஸ்டேட் பேங்க் காலனி, முத்தம்மாள் காலனி, ஆதிபராசக்தி போன்ற வெள்ளம் சூழ்ந்திருக்கின்ற பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தும், மாவட்டத்தில் பல இதர பகுதிகளான ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், காயல்பட்டினம் போன்ற பல பகுதிகளுக்கு இதை தொடர்ந்து ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். ஆய்வின் முடிவிலே பல்வேறு சேதாரங்களை கணக்கிட்டு, வீடு சேதாரங்கள், உயிர் பலிகள், வீடு சேதாரங்கள், விவசாய நிலங்கள் சேதாரங்கள் போன்ற ஃபிஷர் போட் மீனவ நண்பர்களுடைய படகுகள் போன்ற சேதாரங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து ஒரு மெமோரண்டமாக தயார் செய்து இதனை தொகுத்து அதன் மூலமாக இந்த இழப்பீடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.